நீங்க கிரகத்த எடுத்துட்டேன்னா, 9 கிரகமுமே ஒரு ஒரு விதமான குணங்களை கொடுக்கும். இப்போ ஒரு மனசுல எதுவுமே இல்லாம, ஒரு வெகுளித்தனமா பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கு சந்திரன் வந்து கண்டிப்பாக ஒரு காரணமாக இருப்பார். இப்ப நீங்க வந்து சில பேர் ரொம்ப சீக்ரெட்டிவா இருப்பாங்க. அவங்களோட விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. ஆனா, மத்தவங்க விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அத நோண்டி நோண்டி கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அதுவும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது தான். ஒரு சிலருக்கு எப்ப பாரு ஒரு சந்தேக குணம் இருந்துட்டே இருக்கும். அதுவும் சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது தான். இப்ப இந்த சந்திரனோட இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நம்ம எடுத்துக்கலாம். புதனோட சேர்ந்திருந்தா சந்தேக புத்தி ஜாஸ்தி இருக்கும். ராகுவோட சேர்ந்திருந்தா குழப்பமானது நெறையா இருக்கும். கேத்துவோடது இருந்தா ஒரு மாரியான ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும். ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் ஒவ்வொரு மாதிரி உடையது. லக்னமும் அதேதான். இப்ப மேஷ லக்னத்துக்கு உடையவங்க, அதிலேயே சந்திரன், புதன்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அ அவங்க என்ன மாதிரியான ஒரு குணாதிசயங்களோட இருப்பாங்க? இப்ப நீங்க கடக லக்னம் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். கடக லக்னம், லக்னத்திலேயே சந்திரன், லக்னத்திலேயே புதன்னா, கழுத்தறுத்தா கூட அவங்கள்ட்ட இருந்து விஷயத்த நீங்க வாங்கவே முடியாது. அடுத்தவங்க விஷயத்த எல்லாத்தையும் நல்லா கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசி மழுப்புறது, இல்லைன்னா நம்ம பேசும்போது டாபிக்க சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியெல்லாம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு நெறையா உண்டு. ஒரு மாதிரி மனசுல இருக்கிற விஷயங்கள வெளிப்படையாக பேசுறாங்க அப்படின்னா, அது நீங்க மிதுன ராசி எடுத்துக்கலாம், கன்னி ராசி எடுத்துக்கலாம். ஒரு மாரி டிப்ளமேட்டிக்கா இருக்கிறவங்க வந்து மகர ராசி அண்ட் கும்ப ராசி எடுத்துக்கலாம். இவங்களும் அப்படிதான். தேவைக்கு பேசுவாங்க. மத்தவங்க பேசுறத நல்லா ரசிப்பாங்க. பட் இவங்க இடத்துலருந்து நீங்க ஏதாவது விஷயத்த வாங்க முடியும்னா, கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் லொட 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 லொடன்னு நெறைய பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து மிதுனம், கன்னி நம்ம எடுத்துக்கலாம் கணக்குல. தனுசுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காரியவாதிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப ஒரு சைலன்ட் ஸ்பெக்டேட்டரா தான் இருப்பாங்க. இதுல நான் சொன்ன விஷயங்கள்ல சில மாற்றங்களும் இருக்கலாம். அது கிரக சேர்க்கைகளால ஏற்படுறது. இப்ப விருச்சிக லக்னக்காரர்கள் இல்ல விருச்சிக ராசியே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட, நல்ல கம்யூனிகேட்டிவ் பீப்பிளா இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க எல்லாமே அவங்களுடைய மனசுல இருக்கிறத வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. பட் தே ஆர் வெரி நைஸ் பீப்பிள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வெகுளித்தன்மையாக இருக்கிறதுக்கு சந்திரன் காரணமாக இருப்பார். சந்திரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அவங்க வெகுளித்தன்மையா இருக்காங்களா? காரியவாதியா இருக்காங்களா? அப்படிங்கிறதையும் அந்த கிரக சேர்க்கைகள் சொல்லும்.